ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th நியூ புக் சிவிக்ஸில் உள்ள 3rd யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸு. 3rd யூனிட் என்னென்னா மாநில அரசு. ஃபஸ்ட்டு கொஷின் மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர் ஒரு மாநில தலைவர். நெக்ஸ்ட்டு கொஷின், கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல அப்படின்றாங்க. ஆளுநரோட அதிகாரம் கிடையாதுன்றது எதுனா தூதரகம் தான். அது குடியரசுத் தலைவர் தான் பார்த்துப்பாரு, குடியரசுத் தலைவரும் பிரதமரும். ஸோ ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் அப்படின்னா ஆளுநர் தான். ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதியை 2 உறுப்பினர்களை நியமிக்கிறதுனா தான் குடியரசுத் தலைவர். இங்கே தப்பாக குறிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆளுநர் தான். நெக்ஸ்ட் கொஷின், ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை அப்படின்றாங்க. மாநில தலைமை வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற நீதிபதி, முதலமைச்சர் இவங்க எல்லாத்தையும் ஆளுநர் நியமனம் செய்கிறாரு. அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர். அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர். சட்டமேலவை என்பது சட்டமேலவைங்கிறது என்னென்னா ஒரு நிரந்தர அவை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரு. பதவிக்காலம்னு கேட்டாங்கன்னா 6 ஆண்டுகள் தான். ஆனால் இது இருக்கிறனால நிரந்தர அவை தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷினு, மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேலவை உறுப்பினருங்கிறனால வயது 30 வயது. கீழவையாக இருந்தால் தான் 25 வயது. அதே மாதிரி குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநருக்கெலாம் வயது வரம்பு 35. ஓகேவா. சட்ட மேலவை உறுப்பினர்கள் சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சரி. பொதுவாக நியமிக்கப்படுகின்றன. அதுவும் சரி. உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள் இவங்களாலலாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்றாங்க. அதுவும் சரி. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இது ஆக்சுவலாக தவறு. சட்டமேலவை உறுப்பினர்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சரி. அப்போ தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுகவாக தான் இருக்கும். இது தவறான கூற்று. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின், கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லைன்றாங்க. தமிழ்நாடு தான் பெற்றிருக்கவில்லை. மீதி எல்லாத்துலேயும் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் எதுனா கல்கத்தா, பம்பாய், சென்னை. சிஎம்சி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவாக உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன. 2 மாநிலத்துக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொன்னோமா. அது எது அப்படின்னா பஞ்சாப்பும் ஹரியானாவும் தான் காமனாக அந்த சண்டிகருக்கான உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார். நெக்ஸ்ட்டு, சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. டேஸ் தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர். இதுக்கான கொஷினை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்துட்டு சொல்கிறேன். தமிழகத்தின் முதல் பெண் கவர்னர்னால் சரோஜினி நாயுடுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். கரெக்டு. 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக செயல்படுபவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் கிடையாது, ஆளுநர் தான். ஸோ மாநிலத்துக்கு வேந்தராக செயல்படுறது ஆளுநர். 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு பொதுவாக ஒரு நீதிமன்றம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்றாங்க. தவறு. குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். நாங்கள் ஒரு சில கொஷின் தப்பாக எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவரால் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு ஆளுநர் என்னென்னா அரசாங்கத்தின் மாநில அரசின் தலைவர். ஆளுநர் மாநில அரசின் தலைவர். முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். அமைச்சரவை அப்படின்னா சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். மேலவை உறுப்பினர்கள் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஆயுதப்படையினர் அப்படிங்கிறது தீர்ப்பாயங்கள். ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும் சட்ட மேலவையை கொண்டுள்ளது. இது சரி. மேலவையின் சில உறுப்பினர்கள் மட்டுமே
சில உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகின்றனர், அதுவும் சரி. மேலவையின் சில உறுப்பினர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது, இது வந்து தவறு. ஸோ 1 and 2 தான் வந்து சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துள்ளதுக. சரி. மேலவையின் சில உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகின்றன. ஸோ நியமனமும் உண்டு. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நியமனம் மாதிரி தான். சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு இருக்குது. இங்கே 1, 2, 3ன்னு இருக்குது. ஆனால் 1 and 2 மட்டும்தான் வந்து சரி. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷினு, மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. சரி, ஓகேவா. சட்ட அதிகார வரம்பு உண்டு. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்றாங்க, இது வந்து தவறு. ஸோ கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 வந்து தவறு. ஓகேவா. அவ்வளோதான் இந்த யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸு. தேங்க்யூ.